ஒரு இலச்சினை ஒன்று வச்சுருக்கிறாங்களோ அதையுமே உடைச்சிட்டாங்க. அங்கங்கே ஓடுறாங்க பேர் வந்து ஆக்கள் ஓடுறாங்க பேர். எந்த விதமான ஒரு கட்டிடம் கூட இதில் இல்லை. இதில் இருக்கிற கட்டிடம் கூட ஏசிபியால் விட்டு திறமட்டம் வாங்கி போட்டு தான் போயிருக்கிறாங்க. இந்த பெட்டிகளில் மட்டுமே இதை விட்டுட்டு போயிருக்கிறாங்களா. மேலேயே வேறு ஆக்களை தான் இருப்பினோம் இந்த காணிக்கு சொந்தக்காரர். அப்போ அந்த வந்து பார்க்கல இந்த காணிகள் உங்களுடைய இருந்த அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சில நேரம் உங்களுடைய இருக்கலாம். இந்த வளவின்ற உரிமையாளர்கள் வந்து வேறு ஆக்களாக இருக்கலாம். அதை வந்து இப்போ உங்களோட காணிகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்க அதுக்காக இதில் ஏதோ சிங்களத்தால் இந்த இடத்துல ஒரு பாசனம் ஒன்று எழுதியிருக்கீங்க. சக்கரத்தால் இந்த வெள்ளரசு மரங்களுமே இந்த இடத்துல வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே நல்ல பசியில் நிற்கிது போல். நாங்களும் வந்து இந்த இடத்துல ஒன்றுமே வேண்ட முடியாது. ஏன்னா இதில் பக்கத்தில் கடைகளும் இல்லை. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மாதேரில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் மாதேரில் இருந்து இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா இராணுவ முகாமை விட்டு வெளியேறி இருக்கணும். இந்த இராணுவ வீரர்கள் வந்து முகாமை விட்டு வெளியேறின அப்புறம் இந்த இராணுவ முகாம் அதாவது தமிழ் மக்களுடைய காணி வந்து எப்படி இருக்குதுன்றதான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகாமு போகிற பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குங்க. இந்த ரோட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாயுமே பத்தைகளாயும் காடு மாதிரியும் தான் இருக்குது. இதால் வந்து நாங்கள் அந்த ரோட்டால் அப்படியே போனோம்னு சொன்னால் இராணுவ முகாம் அந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா சரியாக யாழ்ப்பாணத்தில் மாதகல் பானாவட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த வார பாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு அழகாக இருக்குது. அதாவது இராணுவத்திட்ட வந்து ஒரு இடம் இருந்தாலே அந்த இடம் வந்து அழகாக தான் இருக்குது. அதுக்கு வேலையை வந்து அந்த வச்சிருக்கிற இடங்களை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதா நாங்கள் வந்து ஆட்டோ வந்து உள்ளே விட்டுருக்குறோம். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் ஒன்று இருந்திருக்கு. அதையுமே இடிச்சிட்டினோம். இந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு கட்டிடம் ஒன்று இருந்திருக்கு. அதை இடிச்சிட்டினோம். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் நெஞ்சால் பக்கத்தால் போவோம். இந்தியாவில் எல்லாமே பார்த்திங்கன்னா வாழை தோட்டங்கள் நிறைய வச்சுருந்துருக்கணும். இந்த வாழை தோட்டம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டினா அதோட பார்த்திங்கன்னா இந்த காணிக்காரர்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியும் போது இல்லையா. காணியின் உறுதி இருந்தால் தான் நீங்கள் உண்மையிலேயே உங்களோட காணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாருங்க நல்ல ஒரு பூங்கனி சோளை மாதிரி தான் இந்த சைட்டெல்லாம் கிடக்குது. அவ்வளோதை பார்த்திங்கன்னா இந்த நடந்து போகிற பாதை எல்லாமே வேறு லெவலில் செஞ்சுருக்கணும். பார்த்து கொண்டு போனால் இந்தியாவில் ஃபுல்லாகவே தோட்டம் தான் வச்சுக்கணும். அதாவது இராணுவத்தின் தொழிலே வந்து தோட்டம் மற்றது பார்த்திங்கன்னா வீதிகளை சுத்தமாக வச்சுக்கிற அதுதான் இங்கே முக்கியமாக இராணுவத்துக்கு கொடுக்குற வேலைகள். இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரச இலச்சினை ஒன்று பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த தூணை வந்து இடித்து விழுத்தி இருக்கணும். பார்த்திங்களா இலங்கைன்ற அரச இலச்சினை ஒன்று பொறிக்கப்பட்டிருக்கு. அதோட பார்த்திங்கன்னா இதிலேருந்து அந்த தூணை இடித்து விழுத்திட்டு மூடி போட்டு போயிட்டு நம்ம இதால் போட்டு பார்த்திங்களே. அப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்தோம்னு சொன்னால் இந்தியாவில் வந்து ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குந்தா இன்னும் எல்லாமே வந்து நல்ல ஒரு வடிவாக தான் இருக்குது. நாய் ஒன்று நிற்கிது பார்த்துக்கொண்டு. பார்த்திங்கன்னா ஒரு சமைக்கிற இடம் மாதிரி ஒன்று விட அதோட பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஒரு கட்டிடம் ஒன்று இருந்திருக்கு. அதையுமே இடிச்சிருக்கணும். இந்த எல்லாத்தையும் வந்து தரமட்டமாகி போட்டு போயிருக்கணும். என்ன காரணத்துக்காகன்ட்டு தெரியல. இந்த இதில் ஒரு வீடளவிலான கட்டிடம் தான் இருந்திருக்குது. அதையுமே வந்து இடிச்சிருக்கணும். இந்த இதில் வார பாதை எல்லாமே கல்லுகள் போட்டு புல் வச்சு இந்த பூக்கண்டுகள் எல்லாம் நட்டு நல்லா அழகாக வச்சுருந்துக்கணும். ஆனால் எல்லாமே இடிச்சிட்டினோம். இந்த கத்தாழை வச்சு ஏதோ ஒரு இலச்சினை ஒன்று பொறிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஆனால் அதையுமே வந்து இடித்து தரமட்டமாகி போட்டு தான் போயிருக்கணும். இதில் இருந்து நாங்கள் இந்தியாவில் போனோம்னு சொன்னால் அப்படியே இந்தியாவில் வந்தோம்னு சொன்னால் இந்தியாவிலையுமே ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. அதையுமே நான் உங்களை காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்களே நல்ல ஒரு அழகான இடமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா இந்த ஒரு ஓலை குடிசை மாதிரி செய்து அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒன்று செஞ்சிருக்கீங்கன்னா பழைய வீடுகளை தான் வந்து எடுத்து இராணுவம் தங்களோட பாவனைக்காக வச்சுருந்துருக்கணும். இதெல்லாம் ஒரு வீட்டின் செட்டப் தான். அது எல்லாத்தையும் தங்களோட பாவனைக்காக பழைய வீடுகளை தான் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு ரூம். அப்படியே இந்தியாவில் வந்தால் இதுவுமே ஒரு ரூமாக தான் இருந்திருக்குது. 2 ரூம் இருந்திருக்குது. அதோட பார்த்திங்கன்னா முன்னுக்கு என்னென்னு சொல்கிறேன் ஒரு பூங்கனி சோலைன்ற தன்மையில் தான் கிடக்குது. அவ்வளோது பார்த்திங்கன்னா ஒரு வடிவாக தான் வச்சுருந்துருக்காங்க. சமனை வெட்டி இந்த வாழைக்குழிகள் எல்லாம் போட்டிருக்குது. இந்த வளவுக்காரர் வந்து வளவின் உரிமையாளர் வந்து வேறே ஆகலை.
இந்த வளவின் உரிமையாளர்கள் வந்து வேறு ஆக்களாக இருக்கலாம். அவை வந்து இப்போ உங்களோட காணிகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட உறுதிகள் தேவைப்படுமான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மங்காலயமே போய். பார்த்தீங்கன்னா இப்படியே நாங்கள் இங்கேருந்து போனோம்னா நிறைய வாழை தோட்டங்களை தான் இந்த இடத்துலேருந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா அங்காலையுமே ஏதோ கட்டிடம் ஒன்று இருக்குது, அதையுமே காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் இங்கே அப்படியே வந்து நாங்கள் இஞ்சால வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த நாயை ஒன்று குட்டி போட்டிருக்கு. வேறு வந்து இதுக்கு யார் சாப்பாடு வைக்கிறேன்னு தெரியல. நீங்கள் 4-5 குட்டி போட்டிருக்கு. நாய் குட்டி எல்லாமே பசியில் இருக்குது போல், என்னன்னு தெரியல. உள்ளேயும் இருக்குது. இராணுவம் வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் செஞ்சு போட்டு போயிருக்கணும். இந்த நாய் குட்டி போட்ட நாய்களை வந்து ஒரு கூட மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே விட்டுட்டு போயிருக்கணும். எல்லாமே நல்ல பசியில் நிற்கிது போல். நாங்களும் வந்து இந்த இடத்துல ஒன்றுமே வேண்ட முடியாது. ஏனென்றால் இதில் பக்கத்தில் கடைகளும் இல்லை. இது இந்த தாய் நாய் வந்து அங்கே இந்த குழச்சி கொண்டிருக்கு. நாங்கள் இந்த நாய்க்குட்டிகளை போய் பார்க்குறதால இந்த வெள்ளரசு மரங்களுமே இந்த இடத்துல வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரசு மரம் வச்சு அதுக்குள்ளேயுமே ஒரு கட்டிடம் இருந்திருக்கு. அதையுமே இடித்து போட்டு தான் போயிருக்கான். ஒரு கட்டிடத்தை கூடி, அதாவது இராணுவம் வந்து ஒரு கட்டிடத்தை கூடி இந்த இடத்துல விட்டு வைக்கல. ஏன்னு சொன்னால் எந்த வித தடயமுமே இருக்கக்கூடாதுன்ற நினைக்கணுமோ தெரியல. அதால் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு கட்டிடம் கூடி இதில் இல்லை. இதில் இருக்கிற கட்டிடம் கூடி ஏசிபியால் போட்டு திறமட்டம் வாங்கி போட்டு தான் போயிருக்கிறாங்க. பார்த்தீங்களா பழைய காலத்து கட்டிடங்கள் எல்லாம் நாய்கள் தான், அதாவது இராணுவ வீரர்கள் வளர்த்த நாய்கள் எல்லாம் குலைச்சி கொண்டிருக்குது. அப்போ போய் இந்த நாய்களை வந்து கொண்டு போக முடியாது. இது பார்த்தீங்களா, இது டொய்லெட் பாவிச்சிருக்கிறேன். க்ளீனாக தான் இருக்குது, நல்ல க்ளீனாக இருக்குது. இப்போ விட்டாலும் கூட நல்ல க்ளீனாக இருக்குது. இதில் ஏதோ சிங்களத்தால் இந்த இடத்துல ஒரு வசனம் ஒன்று எழுதி இருக்கணும். இதில் வந்து குளிக்கிற தொட்டிஞ்ச அதுங்க. இந்த இடத்துலையுமே பெரிய தொட்டி ஒன்று வச்சு தான் இருக்கிறாங்களா குளிக்கிறதுக்காக. இந்த பட்டிக்கு எல்லாமே ஏதோ கிடக்குது. இங்கே இந்த பட்டிக்குள்ள மட்டுமே இதை விட்டுட்டு போயிருக்கிறாங்களா, அதையும் காட்டுறேன். ஒன்றுமே இல்லை பார்த்தீங்க, ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பெரிய காணியை விட்டதே பெரிய விஷயம். ஏன் விட்டவங்களை என்னத்துக்கு விட்டாங்க? அப்படித்தானே இது ரவுண்டு இல்லை, இதுக்குள்ள தாமரை குளம் மாதிரி வச்சுருக்குறாங்களா, இல்லை ஒரு இலச்சனை ஒன்றை வச்சு போட்டு. ஆனால் இங்கே வேறு நடபாதை எல்லாமே வேறு லெவலில் தான் செஞ்சுக்கிறாங்க. இங்கே கல்லை போட்டுட்டு சைட்டு புல்லு, இதில் ஏதோ ஒரு இலச்சனை ஒன்று வச்சுக்கிறாங்களா, அதையுமே உடைச்சிட்டாங்க. இங்கே வேறுங்க இதுக்குள்ள ஒரு குழி ஒன்று தோண்டி வச்சுக்கணும். என்னத்துக்கானது? இல்லை பெரிய மிகப்பெரிய குழியாக இருக்குது. இது வந்து குப்பையில் கொட்டி தான் இந்த இடம் இப்படி இருக்குது. ஆனால் மிகப்பெரிய குழி தான். இதில் கீழே இந்த பார்த்தா துள்ளுகுது. இங்கே அங்கங்கே ஓடுறாங்க வேறு வந்து ஆக்கள் ஓடுறாங்க வேறு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அட இராணுவமாக இருந்தாலும் குடிச்சு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபேன் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. இந்த ஃபன் எடுத்து போட்டு இந்த இடத்துலாம் பொத்தில் எல்லாத்தையும் போட்டு ரப்பிட்டு போயிருக்கிறாங்க. அதில் வழிவான பொத்தில் எல்லாம் இருக்குது. நினைக்கிறீங்க இந்த ராணுவ முகாமை விட்டு ராணுவ வீரர்கள் வெளியேறினதை பற்றி? நல்ல விஷயம். தமிழ் மக்கள் இந்த காணிகள் வந்து இதுண்ட காணி வந்து உண்மையிலேயே வேறு ஆக்களை தான் இருப்பினோம். இந்த காணிக்கு சொந்தக்காரர். அப்போ அந்த வந்து பார்க்கல இந்த காணிகள் உங்களுடைய இருந்தால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சில நேரம் உங்களுடைய இருக்கலாம். உறுதி இருந்தால் தான் காணியை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த பிரச்சனை